ரூம்க்கு உங்களை வரவேற்கிறேன் பசங்களா. இந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Along a streamline, a velocity of the fluid particles remains constant. The velocity of all fluid particles crossing a given position is constant. The velocity of all the fluid particles at a given instant is constant. The speed of the fluid particles remains constant. பசங்களா, இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. பிகாஸ் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்ட்ரீம் லைனாக இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவில் பர்டிகுலர் இடத்துல எல்லா பார்ட்டிகல்ஸுமே ஒரே மாதிரி வெலாசிட்டியில தான் கடந்து போகணும். ஸோ தட் இஸ் த மெயின் ரூல். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸ்பைடர்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் மூவ்ஸ் அண்ட் ரன் அபவுட் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் வித்தவுட் சிங்கிங். பிகாஸ் ஸோ சிங்க் ஆகாமல் பூச்சிகள்லாம் தண்ணியில் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அதோட மாஸ் எல்லாம் இது கிடையாது, சர்ஃபேஸ் டென்ஷன் தான் அதுக்கு காரணம். ஸோ எலாஸ்டிக் மெம்பரேன் நம்மளுக்கு சர்ஃபேஸ் டென்ஷனால உருவாகிறது தான் அதுக்கு ரீசன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. தே ஹாவ் கிவன் an ideal fluid கொடுத்துட்டு cross sectional area made of two sections with diameters 2.5 cm and 3.75 cm. Ratio of their velocities will be. அப்போ என்ன பண்ணலாம் பசங்களா, ரெண்டு cross sectional areas கொடுத்துட்டாங்க. அப்போ velocityயோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ we can go for like நம்மளோட equation of continuity போலாம். a1 v1 is equal to a2 v2 அப்படிங்கிறது போலாம். v1 by v2 வேணும்னா that is a2 by a1 which is pi r2 square divided by pi r1 square. pi cancel ஆயிடும். அப்போ v1 divided by v2. ஆனால் இங்கே diameters தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணியும் எழுதலாம். இல்லாட்டி we people can also say r is directly proportional to d. அப்போ d2 square divided by d1 square அப்படின்னு எழுதலாம். So that will be like 3.75 divided by 2.5 the whole square. So that will become like 9/4 ஆக இருக்கும். ஓகே பசங்களா, இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. and do subscribe the channel for more updates.